ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் 5 ஆம்பியர் சாக்கெட் அவுட்லெட் தான் இது ஸ்ரீலங்காவில் முதல் ஆரம்பத்தில் இருந்தது. அது பாருங்கள், இடப்பக்கத்தில் உள்ள நியூட்ரலால் கருகி போயிட்டுது. காரணம் என்னக்கிட்ட உள்ளுக்கு பொசுங்கிட்டுது. என்ன பிரச்சனைன்னு கழட்டி பார்ப்போம்னு கழட்டி பார்த்த ஃப்ரெண்ட் நீங்களே ஷாக் ஆகிடுங்க. அப்படியான பிரச்சனைகள் இருந்துருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஃபுல்லாகவே கழட்டி பார்க்கல பாருங்கள், பவரில் சரி ஓகே, எத்தில் பவர் லீக் வரையில், நியூட்ரல்லையும் லீக் வரையில். என்னத்துக்காக அதுக்கு செக் பண்ணுறேன்டா கடைசியில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் சாக்கெட் அவுட்லெட்டில் 13 ஆம்பியர் எடுத்திருக்கேன். இண்டிகேட்டர் உள்ளது. இங்கே 900, 1050 ரூபா அப்படி போகும். ஸோ ஏற்ற பெஸ்ட்டு கலட்டிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நியூட்ரலையும் பாருங்கள். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நியூட்ரலில் உள்ளுக்கு தான் இன்சுலேஷனை நியூட்ரல்ன்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை கண்டுபிடிக்க கஷ்டமாக புதுசாக கலக்குது. இது 1 மில்லிமீட்டர் வயர் தான் இதுக்கு. இப்போ பழைய வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நாங்கள் போட வேண்டியா போயிட்டுது. அது மட்டும் இல்லாமல் இது பவர் சப்ளை பாருங்க எடுத்துருக்கு. வலப்பக்கத்தில் கொடுங்கோ மறக்காமல். அது என்னத்துக்காக நான் அந்த இதை நியூட்ரலை செக் பண்ணேன்னு பாருங்க. நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் சில நேரத்தில் லூஸ் கனெக்ஷனாக இருந்தாலும் எப்படியான அந்த என்ன சொல்கிறோம், அந்த சரியான ஓவர் டைட் இல்லாட்டி அந்த நியூட்ரலில் பொசுங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன்னா செக் பண்ணேன்னா. தேங்க்யூ ஸோ மச். பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.